19 லட்சம் சொக்சோ சந்தாதாரர்கள் இலவச மருத்துவ பரிசோதனைக்கான பற்றுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர். குழந்தை விற்பனை நடவடிக்கையில் ஈடுபட்ட கும்பல் கைதானது. வணக்கம். சலாம் சத்து மலேசியா ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலாயப்பன். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் மிதவாத கொள்கை நீடித்திருந்தால் மக்களிடையே ஒற்றுமை தலை தூங்குவதோடு நாட்டின் இலக்குகள் யாவும் எளிதில் நிறைவேறும் என மாமன்னர் தொன்கோ அப்துல் ஹலீம் மோசாம் ஷா தெரிவித்தார். அந்த வகையில் பல்வேறு இனங்களுக்கிடையில் ஒற்றுமை அவசியம் இருக்க வேண்டும் என்பதை மலேசியர்கள் நன்றாகவே அறிந்து புரிந்து வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒவ்வொரு உருமாற்றத்தையும் மிதவாத கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது நபிகள் நாயகத்தின் தாரக மந்திரங்களில் ஒன்று. அவ்வாறே மலேசியர்களும் செயல்பட்டால் நாட்டின் ஒவ்வொரு திட்டமும் சிறந்த அடைவு நிலையை அடையும் என மாமன்னர் தொன்கோ அப்துல் ஹலீம் மோசாம் ஷா நம்பிக்கை தெரிவித்தார். புத்ராஜியாவில் தேசிய அளவில் நடைபெற்ற நபிகள் நாயகம் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மாமன்னர் மிதவாத கொள்கையை முன்னிறுத்தி உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பேரரசியார் தொன்கோ ஹாஜா மீனா உட்பட துணை பிரதமர் தான் ஸ்ரீ முய்தீன் யாசின் தம்பதியர், பிரதமர் துறை அமைச்சர் டாத்து ஸ்ரீ ஜாமில் கில் பஹாரும், முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அமர் படாவி ஆகியோர் கலந்து கொண்டனர். அல்ஜீரியாவில் நிகழ்ந்த பிணைச் சம்பவத்தில் காணாமல் போன மலேசியர் ஒருவரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் மலேசிய அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. அங்குள்ள மலேசிய தூதரகத்துடன் சேர்ந்து அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு துணை அமைச்சர் செனட்டர் கோஹிலன் பிள்ளை தெரிவித்தார். இதனிடையே மாலி, அல்ஜீரியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் மலேசியர்கள் தங்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழு விழிப்பு நிலையில் இருக்குமாறு வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அல்ஜீரிய பிணை சம்பவத்தில் உயிர் தப்பிய 5 மலேசியர்கள் ஒருவரான ரவி குப்புசாமி பாதுகாப்புடன் தாயகம் திரும்பினார். 48 வயதுடைய கட்டுமான பொறியியலாளரான ரவி நேற்று மாலை மணி 5 வாக்கில் பினாங்கு விமான நிலையத்தை வந்தடைந்தார். அரசாங்கத்தின் உதவி தக்க நேரத்தில் கிடைத்ததால் தாம் உயிர் பிழைக்க முடிந்ததாக ரவி கூறினார். I am happy I came back safely. Our Malaysian government did a very good job to bring me back here. பெரிய ஆபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் தமது குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்தது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். விமான நிலையத்தில் அவரை அவரது மனைவி மிஷல் தாஜி, மகன் விஜயபாலன், மகள் ஷர்மிளா தேவி ஆகியோர் வரவேற்றனர். அல்ஜீரிய பிணை சம்பவத்தில் உயிர் பிழைத்த மூவரில் ரவியும் அடங்குவார். அச்சம்பவத்தில் மலேசியர் ஒருவர் உயிர் இழந்திருக்கும் வேளையில் மற்றொருவர் தேடப்பட்டு வருகிறார். சொக்சோ எனப்படும் சமூக பாதுகாப்பு நிறுவனம் தகுதியுள்ள தனது 19 லட்ச சந்தாதாரர்களுக்கு மருத்துவ பரிசோதனைக்கான இலவச பற்றுச்சீட்டுகளை வழங்கிவிட்டதாக அதன் அமலாக்க துணை தலைமை அதிகாரி டாக்டர் முகமது ஆஸ்மான் அசீஸ் முகமது தெரிவித்தார். 20 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் அந்த மருத்துவ பரிசோதனைக்கான இலவச பற்றுச்சீட்டு வழங்கும் திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். பினாங்கில் சட்டவிரோத குழந்தை விற்கும் நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர். வாடகை தாயாக இருந்த அந்நிய பெண்கள் உட்பட 33 பேரை போலீசார் கைது செய்தனர். இக்கும்பலின் நடவடிக்கையை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. சுமார் 1 மாத தீவிர கண்காணிப்புக்கு பின் ஓப்ஸ் பின்தா சாயாங் என்னும் நடவடிக்கையின் வாயிலாக போலீசார் இக்கும்பலை கைது செய்ததாக மாநில தலைமை போலீஸ் அதிகாரி டாக்டர் அப்துல் ரஹீம் ஹனாஃபி தெரிவித்தார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வாடகை தாய்க்கு 2500 ரிங்கிட் முதல் 4500 ரிங்கிட் வரை வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் மக்கட்பேறு இல்லாத தம்பதிகளிடம் அக்குழந்தை 18,000 ரிங்கிட் முதல் 30,000 ரிங்கிட் வரை விற்கப்படுகிறது. பாலினம், உடலமைப்பு ஆகியவற்றைக் கொண்டு குழந்தையின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. குழந்தையை விற்றதாக நம்பப்படும் அந்நிய நாட்டு பெண்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் வாயிலாக இவர்களின் நடவடிக்கை அம்பலமானது. அத்துடன் இக்கும்பலின் முக்கிய நபர் உள்ளூர் ஆடவன் என போலீசார் நம்புகின்றனர். 2 மாத குழந்தை முதல் 8 வயது சிறுவன் என 9 சிறுவர்களை போலீசார் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்நடவடிக்கையில் கைபேசி, 2 கார்கள், 5 சிறுவர்களுக்கான அடையாள அட்டைகள், பிறப்பு பத்திரங்கள், 15,000 ரிங்கிட் ரொக்கம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
இசை தொகுப்பை வெளியிடும் மண்ணின் மைந்தர்கள் பாடல் காட்சிகளை உள்நாட்டில் ஒளிப்பதிவு செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. அதன் மூலம் இயற்கை எழில் நிறைந்த மலேசியாவின் அழகிய இடங்களை பிரபலப்படுத்த முடியும் என கெராக்கான் கட்சியின் உதவித் தலைவர் செனட்டர் கோகிலன் பிள்ளை கூறினார். விண்ணுலகமே அழிந்து போனாலும் சிவபெருமானின் திருநாமம் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் என்பதே சைவ சமயத்தின் சித்தாந்தமாகும். அதனை உலகிற்கு உணர்த்தியவர்கள் சிவனடியார்களான 63 நாயன்மார்கள். அவர்களில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோரை போற்றி 5வது முறையாக நால்வர் விழா மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. சமைக்கும் கரங்களாலும் உலக சாதனையை படைக்க முடியும். இந்தியா புதுடில்லி பாலியல் வன்முறை சம்பவத்தில் கைதான 5 பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டனர். அச்சம்பவத்தை அடுத்து மக்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருவதால் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்துவதுடன் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளை தடுக்கும் பரிந்துரைகளை நீதித்துறை குழு முன்வைத்துள்ளது. அந்நாட்டு மக்களை கலங்க வைத்த புதுடெல்லி பாலியல் வன்முறை சம்பவத்தை அடுத்து அரசாங்கம் அமைத்த 3 அடங்கிய குழு அந்த பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை தயார் செய்துள்ளது. இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியாக முதல் மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் மால்டா மாவட்டத்தில் அந்த நீதிமன்றம் திறக்கப்பட்டுள்ளது. ஸ்டாக்ஹோமில் மறுசுழற்சி செய்யப்படும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால் அதிக குப்பைகளை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் ஸ்வீடன் முன்னணி வகிக்கிறது. இங்குள்ள ஹாக்டாலின் குப்பை எரிப்பு ஆலையில் ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் டன் குப்பைகள் எரிக்கப்பட்டு வீடுகளுக்கு மின்சக்தி விநியோகம் செய்யப்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 7 லட்சம் டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய இவ்வாலை 24 மணி நேரம் செயல்படுகிறது. ஆகையால் குப்பைகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. 2010ஆம் ஆண்டு 0.8 விழுக்காடு குப்பைகள் எரிக்கப்பட்ட வேளை 2011ஆம் ஆண்டு அதன் எண்ணிக்கை 32.8ஆக உயர்ந்துள்ளது என ஸ்வீடன் வீஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஸ்வீடனில் குப்பைகளின் இறக்குமதி அதிகரித்திருக்கும் வேளை 2011ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மட்டும் சுமார் 8 லட்சம் டன் குப்பைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. குப்பைகள் எரிக்கப்பட்டு மின்சக்தியாக உற்பத்தி செய்யப்படுவதால் சராசரியாக ஸ்வீடனில் உள்ள 25 விழுக்காடு வீடுகளுக்கு வெப்ப சக்தியும் சுமார் 2,50,000 வீடுகளுக்கு மின்சக்தியும் விநியோகிக்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டிற்குள் 30 விழுக்காடு கூடுதலாக குப்பைகளை எரிக்கக்கூடிய மேலும் சில குப்பை எரிக்கும் ஆலைகளை நிர்மாணிக்க ஸ்வீடன் வேஸ்ட் நிறுவனம் எண்ணம் கொண்டுள்ளது. பிரிட்டனின் புகழ்பெற்ற சமையல் கலைஞரான ஜெமி ஆலிவர் 30 வினாடிகளில் அதிகமான மிளகாய்களை நறுக்கி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். பொதுமக்களிடையே ஆரோக்கியமான உணவு முறையை அறிமுகப்படுத்தும் பொருட்டு ஜெமி ஆலிவர் யூடியூப் இணையதளத்தில் ஜெமி ஆலிவர் ஃபுட் டியூப் என்னும் காணொலி அலைவரிசையை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதன் அறிமுக விழாவின் ஒரு பகுதியாக ஜெமி தனது சக சமையல் கலைஞரான ஜெனாரோ கொண்டால்டோவுடன் மிளகாய்களை நறுக்கும் சவாலில் ஈடுபட்டார். வழங்கப்பட்ட 30 வினாடிகளில் ஜெமி தமக்கே உரிய பாணியில் மிளகாய்களை நறுக்கி பார்வையாளர்களை மட்டுமின்றி நடுவரையும் கவர்ந்தார். அவரது சக கலைஞரான கொண்டால்டோ மிளகாய்களை சரியாக நறுக்காததால் அவர் சவாலில் தோல்வியுற்றார். ஜெமி ஒரே சமயத்தில் அதிகமான மிளகாய்களை நறுக்கி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். வரலாற்றில் இன்று 1959ஆம் ஆண்டு அன்றைய பேரரசர் துவான்கு அப்துல் ரஹாம் இப்னி அல்மார்ஹூம் துவான்கு முகமது பேங் நகாராவை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். 1954ஆம் ஆண்டு உலக வங்கி தரப்பினர் மலாயாவிற்கு வருகை தந்திருந்ததை அடுத்து இந்நாட்டில் பேங் நகாராவை அமைப்பதற்கான பரிந்துரையை முன்வைத்தனர். 1959ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை WH வில்காக் முதல் பேங் நகாரா ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தார்.
மெல்பர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய பொது விருது டென்னிஸ் போட்டி உலகின் 2ஆம் நிலை ஆட்டக்காரரான ரோஜர் ஃபெடரர் பிரான்சின் ஜோ வில்ஃபிரட் சொங்காவை வீழ்த்தி 10வது முறையாக அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஸ்பெயின் கோப்பா டெல் ரே கிண்ண காற்பந்தாட்டம் வெலன்சியா அணியுடனான 2வது காலிறுதி சுற்று ஆட்டத்தில் ரியல் மட்ரிட் அணி 1-1 என்ற கோல் எண்ணிக்கையில் சமநிலை அடைந்தாலும் 3-1 என்ற மொத்த கோல் எண்ணிக்கையில் ரியல் மட்ரிட் வெற்றி பெற்றுள்ளது. தென் அமெரிக்க கோப்பா லிபர்டடோரஸ் தகுதிச் சுற்று காற்பந்தாட்டம் 2 கட்டங்களை கொண்ட முதல் கட்டத்தில் பிரேசிலின் சவுபோலோ 5-0 எனும் கோல்களில் பொலிவியாவின் பொலிவா அணியை படுதோல்வியடையச் செய்தது. தனி ஒருவராக பாய்மரக் கப்பலில் உலகை வலம் வரும் வெண்டி பந்தயம் 3வது இடத்தை வாகை சூடும் வாய்ப்பை இழந்துவிட்டதாக கருதப்பட்ட பிரான்சின் ஷாப்பியர் டி தற்போது பயணத்தை தொடர்ந்து வருகின்றார். பிரிட்டனில் நடைபெற்ற விளையாட்டு பொம்மைகளின் கண்காட்சி இன்றைய நமது செய்தி அறிக்கையை நிறைவு செய்து வைக்கிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.